வணக்கம் சார். வணக்கம். நாங்கள் தமிழ் மிஷன் யூடியூப் சேனல்ல இருந்து வரோம். இன்னைக்கு நடக்கிற போராட்டம் எல்லாருக்கும் சர்வதேசத்துக்கு தெரிய வைக்கணுங்கிற நோக்கத்துக்காக செய்யப்படுது. இந்த போராட்டத்தின் நோக்கம் இதே செய்யறாங்க. இதெல்லாம் நீங்க என்ன சொல்ல செய்ய வைக்கிறீங்க? நிச்சயமாக நாங்களும் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து அதுவும் எங்களுடைய குடும்பங்களை இவ்வாறான ஒரு போராட்டத்திலே பலி கொடுத்து விட்டு இன்றைக்கு ஒரு தமிழராக நாங்கள் கொண்டுவந்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த போராட்டத்தின் மூலம் ஒட்டுமொத்த தமிழர்கள் ஒன்றுபட்டு நாங்கள் இங்கு நடந்த படுகொலைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய காலத்தில் கட்டாயிருக்கிறோம். நிச்சயமாக தமிழர்களை ஆள வேண்டும். எனவே எந்த அரசாங்கம் மாறினாலும் ஆட்சி மாறினாலும் அந்த சிங்கள நபர்கள் தான் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மாற்றங்களில் எண்ணங்களில் சிந்தனைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இருந்தும் தமிழர்கள் தொடர்ந்து இங்கு ஒரு அடிமைத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் கேட்பது தமிழர்கள் ஆளக்கூடிய ஒரு தீர்வு திட்டம் தான் நாங்கள் கேட்கின்றோம். 1990ல இந்த செம்மணி புதைக்குழி தோண்டப்பட்டது. இந்த 2025ல திரும்பவும் செய்திருக்கிறாங்க. இப்ப வந்துட்டு அரசு இதுக்கு தீர்வை பெற்று தரணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அனுர அரசு இதற்கு தீர்வு பெற்று தராது. ஏனென்றால் அன்று ராஜபக்சவா இருக்கலாம் அல்லது சந்திரிகா அம்மையாராக இருக்கலாம். ஆட்சிகள் தான் மாறுகின்றது, ஆள்கள் தான் மாறுகின்றார்கள். அந்த சிங்கள தலைவர்களுடைய எண்ணங்களில் எந்த மாற்றம் இல்லை. நிச்சயமாக 2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு இனப்படுகொலை அதை சர்வதேசம் பூராகவும் நாங்கள் எங்களுடைய தாய் தமிழ் மக்கள் உலகம் பூராகவும் அதற்கான உரிமை குரல் எழுப்பியிருந்தார். இதற்கு எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. இருந்தாலும் நாம் இன்று கூடி நிற்பது இதற்கு பிற்பாடும் எங்கள் இனத்துக்கு இவ்வாறு ஒரு அநீதி இறங்கக்கூடாது. இடம்பெற்றது அநீதியாக இருக்காங்க. இதற்கு பிற்பாடும் எங்களுக்கு அநீதி இடம்பெறக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் கூடி நிற்கின்றோம். நீங்க மட்டக்களப்புல இருந்து நாம் தமிழர் என்ற அமைப்புல இருந்து வந்திருக்கீங்க. எந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களோட உறவுகளோ யார் ஏதாவது பாதிக்கப்பட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். அப்படி ஏதாவது உங்களோட குடும்பம் சார்ந்து ஏதாவது 1991ஆம் ஆண்டு என்னுடைய தந்தையை இந்த சிங்கள ராணுவம் கண் முன்னாலே என்னுடைய அம்மா அக்கா கண் முன்னாலே கொண்டு சென்றது. அதன் பிற்பாடு 14 வயது என்னுடைய அண்ணாவை எதுவோ மாடு கூட கண்டா கூட வெள்ளை உடைய கண்டால் விலத்தி செல்லும் இந்த ஈவிரக்கம் இல்லாத சிங்களவன் பாடசாலை செல்கின்ற என்னுடைய அண்ணாவை பிடித்து சென்றார். என்னுடைய குடும்பத்தை இந்த சிங்கள ராணுவம் அடுத்தது. இன்னைக்கு நடக்கிற இந்த செம்மணியில நடக்கிற அணையா விளக்கு போராட்டம் பற்றி எங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவீங்களா? இங்கே இந்த அணையா விளக்கு என்று சொல்லப்படுகின்ற இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருக்கின்ற எமது செம்மணியிலே புதைக்கப்பட்டு வேறு இடங்களிலே நாகுக்குடிகள் இடங்களிலே புதைக்கப்பட்ட மக்களை வெளியில், அதாவது அந்த நிகழ்வை வெளியிலே கொண்டு வருவதற்காக உலக நாடுகளுக்கு நாங்கள் அதை அறிவிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் நமது மக்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நான் இந்த நிகழ்வு எமது சர்வதேசத்துக்கு எங்களோட பெரியவர்களால் இது எடுத்து செல்லப்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த நிகழ்வு நடத்துறீங்க, இந்த போராட்டத்தை இது ஊடாக நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? என்ன தீர்வு உங்களுக்கு வேணும்னு எதிர்பார்க்கறீங்க? நாங்கள் உலக நாடுகளுக்கு இப்ப ஐக்கிய நாடுகள் சபை ஆணையாளர் பெறுகின்றார். அந்த வகையிலே அவர்களுக்கு நாங்கள் இதை ஞாபகம் ஊட்டலாக, அதாவது ஏற்கனவே செய்த சில கோரிக்கைகளை விட்டு இந்த நிகழ்வுக்கும் அவர் வருகின்ற போது இந்த நமது நிலைப்பாடு, தமிழர்களுடைய நமது கோரிக்கைகள், அதாவது தமிழர்களுடைய நிரந்தர தீர்வுகள் உலக நாடுகளுடைய ஆதரவை தேடுவதற்காகத்தான் இந்த கோரிக்கையை வைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு முதல்ல தெரியுமா அந்த போராட்டம் நடக்குதுங்க? நீங்க இந்த போராட்டத்துக்கு வந்த மேல வரவேற்க அந்த விஷயத்த நீங்கள் இந்த போராட்டம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தமிழருக்காண்டி போராடுறாங்க. அதுல நாங்களும் போய் பங்கு தமிழருக்குரிய ஒரு முன்னுரிமையை எடுத்துக்கொண்டு நோக்கமா இருக்கு. இந்த பாத்துறீங்களா நீங்க? இப்ப அது போயெல்லாம் நினைக்கிறாங்க. எல்லாமே நினைக்கிறேன். இங்க நடக்கிற இந்த போராட்டத்துல நீங்கள் பங்கு வரவேற்கத்தக்க விஷயம். இந்த விஷயம் சர்வதேச ரீதியா சேரும். உங்களோட வேற நண்பர்களாக்கள் முடிஞ்ச அளவு நாங்கள் 2 பேரும் நாங்களாம் விரும்பி வந்தாங்க.
உங்களுக்கு உங்களோட சொந்தக்காரராலும் இப்படி காணாமலாக்கப்பட்ட அண்ணா காணாம உங்களோட சொந்தக்காரராலும் காணாமலாக்கப்பட்டவர் இருக்கிறார் மாமா இருக்கிறார். வணக்கம் அண்ணா. நாங்க தமிழ் மிஷன் சேனல்ல இருந்து வரோம். இன்னைக்கு இந்த போராட்டத்துல இளைஞர்கள் நிறைய பேர் கலந்து கொள்ள கிடைச்சது. நீங்க இளைஞரா கையில ஒரு ஏந்தி நீங்கள் போராட்டம் மேற்கொள்ள இருக்கிறீங்க. இந்த போராட்டம் பற்றி உங்களோட உணர்வு எப்படி இருக்கு? மன உணர்வு இது கஷ்டமா தான் இருக்காங்க. நாங்க வந்து இதுல வந்து இப்ப இருக்கிற வேலைன்னு யோசிக்க சொல்லிட்டுன்னா எங்களோட பெரியம்மா ஒரு ஆள் இந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கோம். அவாக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. நாங்க வந்திருக்கோம். இதுக்காக நாங்க அம்மா அத்தை எல்லாருமே வந்துருக்கோம். இது பிறகு சட்டபூர்வமா ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்காக நாங்க அந்த போராட்டத்துக்கு வந்தோம். உங்களோட கையில இருக்கிறது வந்து என்ன விஷயத்த சொல்லுது? எங்களோட பெரியம்மா வந்து செத்ததை நியூஸ்ல போட்டதை அது பேப்பர் நியூஸ் பேப்பர்ல வந்ததா. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? வெளிநாடுகளுக்காக தெரியப்படுத்தணும், சர்வதேசத்துக்கு தெரியப்படுத்தணும் என்ற நோக்கத்துக்காக தான் நீங்க இருக்கிறீங்க. தெரியப்படுத்துறதால உங்களுக்கு தீர்வு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும்ன்றதுக்காக நான் சொல்றேன்.